கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையானவைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது எல்லாம் நாம் விசுவாசம் மட்டுமே. நாம் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசித்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் வாசித்த இந்த வசனம் பெத்தானியா என்ற ஊரிலே லாசரு என்ற ஒரு மனுஷனை பற்றியது. இந்த லாசருவுக்கு மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். இவர்கள் 3 பேரும் இயேசுவுக்கு நண்பர்களாயிருந்தார்கள். இயேசு அடிக்கடி அந்த லாசருவின் நண்பனாகிய லாசருவின் வீட்டிலே வந்து தங்கி போவது வழக்கம். அப்படியாக இருக்கும்போது ஒரு நாள் இயேசு பெத்தானியாவிலிருந்து தூரத்தில் இருக்கும் பொழுது இங்கே லாசரு நோய்வாய்ப்பட்டு மரித்து போகிறார். ஆனால் இவர்கள் இயேசுவுக்கு ஆள் அனுப்பியும் இயேசு உடனே வரவில்லை. இயேசு வருவதற்கு முன்பதாகவே இங்கே லாசரு மரித்து போகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த சகோதரிகள் அழுதார்கள், சொந்த பந்தங்கள் அழுதார்கள். லாசருவை அடக்கமும் பண்ணிவிட்டார்கள். லாசரு அடக்கம் பட்டு 4 நாட்கள் ஆனபோது இயேசு அங்கே வருகிறார். வந்து பார்த்த பொழுது மார்த்தாளும் மரியாளும் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் மிகவும் கலங்கி அழுது கொண்டிருந்ததை பார்த்தார். அதை பார்த்தபோது இயேசுவும் ஆவியிலே கலங்கி, எங்கே வைத்தீர்கள், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அப்பொழுது இயேசுவை லாசருடைய கல்லறையினிடத்திற்கு அழைத்து கொண்டு போனபோது அங்கே ஒரு பெரிய கல் அந்த கல்லறையின் மேல் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று. அதற்கு மார்த்தாள் சொன்னாள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இதை கேட்டவுடனே இயேசு சொன்னார், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நம்முடைய விசுவாசம்தான் தேவனுடைய மகிமையான காரியங்களை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. மரித்து 4 நாள் ஆகி நாறிப்போன ஒரு காரியத்தை தேவன் உயிர்ப்பிக்க முடியுமானால், தேவன் நம்முடைய விசுவாசத்திற்கு தக்கதாக அநேக காரியங்களை, பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்பொழுது இயேசு சொன்னபடி அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணினார். நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிவேன், ஆனாலும் என் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக இதை சொன்னேன் என்று சொல்லி ஜெபித்தார். சொல்லிவிட்டு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது லாசர் அங்கே உயிரோடே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, எத்தனை வருடங்களானாலும் சரி, எந்த முடியாத பிரச்சனையானாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அந்த பிரச்சனையிலே காண்பீர்கள், அந்த தேவையிலே காண்பீர்கள், அந்த வியாதியிலே காண்பீர்கள். நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். மரித்து 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து தேவனுடைய அற்புதங்களை, அதிசயங்களை எங்களுடைய வாழ்விலை சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாயிருக்க கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென்.